Hi friends, welcome to Kavi's Humming Nest. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு விதமான ரெசிபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோங்கரா சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த panல வந்து எல்லாம் dry roast பண்ணிக்க போறேன். இதுல வந்து 1 teaspoon அளவுக்கு ஜீரகம் எடுத்துர்க்கேன். cumin seeds இத நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து fenugreek seeds எடுத்துர்க்கேன். இது வந்து 1/8 teaspoon எடுத்தா போதும். இப்போ அடுத்து வந்து பெப்பர் எடுத்துர்க்கேன் 1/4 teaspoon. இதில் வந்து 1/2 teaspoon அளவுக்கு கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்துர்க்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 ட்ரை ரெட் சில்லி எடுத்துர்க்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 2 ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேனில் வந்து நான் ஒரு 3 tablespoon அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோடு வந்து 1/2 teaspoon அளவுக்கு மஸ்டர்ட் சீட்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து 2 சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கோங்கரா லீவ்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேனில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது ஃப்ரை பண்ணும் போதே நல்லா இது சுருங்கி வந்துடும். இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதிலே நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கனாலே இது நல்லா சுருங்கி வந்துடும். இந்த ரெசிபி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்குங்க. அதே நீங்கள் ரைஸ்க்கும் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் வந்து 1/2 teaspoon அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து கீரை வந்து நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சட்னி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரைஸில் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து சாப்பிட்டுடுவாங்க. அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு ட்ரையான ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து இதுலேயே ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோங்கரா ரைஸ் இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுக்கலாங்க. இப்போ அதே பேனில் வந்து நான் ஒரு 3 tablespoon அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். 1/2 teaspoon வந்து மஸ்டர்ட் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 1/2 teaspoon ஊரத் தால் எடுத்திருக்கேன். 1/2 teaspoon சென்னா தால் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் நான் கொஞ்சமாக கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து முந்திரி வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக கார்லிக் எடுத்திருக்கேன். ஒரு 10 numbers அளவுக்கு கார்லிக் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கோங்கரா சட்னியில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கோங்கரா சட்னியை வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் இதில் குக்டு ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. இப்போ நான் இதில் ஃபைனலாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.